Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 20th October 2023. இன்னோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை சற்றே வலு குறைந்து முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் ஓரளவுக்கு அதனுடைய இழப்பை ஈடுகட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் கூட S&P 500 -0.8%, நாஸ்டாக் -0.96% அளவுக்கு இறங்கி இருப்பது என்பது உலக சந்தையில் ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்ம பார்க்கலாம். அதே ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஜப்பானோட நிக்காய் முதல் கொண்டு ஹாங்காங் ஹாங்செங் சவுத் கொரியா காஸ்பி சீன சங்காய் தாய்வான் சந்தை எல்லாமே இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. அதனால குளோபல் மார்க்கெட் எல்லாமே இப்போது நெகட்டிவா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கிஃப்ட் நிஃப்டி நம்மளுடைய நிஃப்டி எப்படி வியாபாரம் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு பெரிய அளவில் கேப் டவுன் ஆகிதான் வியாபாரம் ஆகிறது. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்ட இறங்கி தூங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ ஆக இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் அண்ட் அவர் டொமஸ்டிக் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ் மூடில் தான் இருக்கிறத இந்த செய்திகள் சொல்கின்றன. நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் இந்த 19,600 தக்க வச்சுக்கிறது பார்த்தோம். நேற்றுக்கு 600 உடைச்சு ஆனால் திரும்ப 600க்கு மேலே முடிஞ்சிருக்குது. ஆனால் இன்னைக்கு திரும்ப 100 பாயிண்ட் குறைவில் துவங்க இருக்கிறது. அப்போ 19,500 கிட்ட துவங்கலாம். சஸ்டைன் ஆகுமா 600 அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னும் கொஞ்சம் டிப் ஆகும்போது 19,450 அப்படின்றது இமீடியட் குருஷியல் சப்போர்ட்டா பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்படி முடியுதுன்றத பொறுத்து மண்டே அன்னைக்கு அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் இப்போ லோவர் எண்டுக்கு வந்தாச்சு. 43,600 இது இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை உடைக்க மாட்டது இன்னைக்கு நம்ம பார்க்கணும். க்ளோசிங் பேசிஸ்ல எப்படி இருக்கிறத பொறுத்து இது நம்ம மண்டே அன்னைக்கு ரிவ்யூ பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் இன்னும் 46,500 தான். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு எதிர்மறையாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது 10-year bond yield shot up to 4.95. டாலர் இண்டெக்ஸ் ஆல்சோ வெண்ட் அப் 106.25. எல்லாமே பங்கு சந்தைக்கு எதிரான ஒரு நிகழ்வுகளா பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூடும் மீண்டும் அந்த 93 94க்கு போயாச்சு. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி வந்தது, பட் திரும்பவும் ஏறியாச்சு. இது இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கோல்டு கிட்டத்தட்ட 1981 $2,000 கிட்ட நோக்கி போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஏற்றம். அதாவது 1820 830 இருந்து வேகமான ஒரு ஏற்றத்தை நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ இது ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 20,055-60 இந்த டாலரை நோக்கி நகர்மாட்டதை பார்க்கணும். முழுக்க இது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் காரணம். ஏன்னா இப்போதைக்கு இது முடிவுக்கு வருவதாக இருக்காது அப்படின்ற மாதிரி செய்திகள் வருகின்றன. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்றது மையமா வச்சு தங்கம் ஏறிக்கொண்டிருக்கிறது. USD INR 83.24 அப்படின்ற விலையில இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய ரூபாயானது டாலருக்கு எதிராக வலிமை குன்றிதான் காணப்படுகிறது. என்ன ஒண்ணு இன்னும் பெரிய அளவில் இந்த இடத்துல இருந்து அது ஸ்லிப் ஆகல. பட் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போதைக்கு அந்த 83.2030 இந்த ரேஞ்சில் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் ரொம்ப நாளைக்கு இந்த இடத்துல தாக்கு பிடிக்குமான்றது ஒரு கேள்விக்குறி இருப்பார். ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது Q2 ரிசல்ட்ஸ்ல முக்கியமான ஹெவி வெயிட்ஸ் பஜாஜ் ஆட்டோ அப்படின்றது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. சந்தை எதிர்பார்ப்பை மீறியது. அதே மாதிரி ஐடிசியும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். விப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்குது. ஸோ ஓவராலாக ரிசல்ட்ஸ் அப்படின்ற சிச்சுவேஷன் அப்படின்றது ஒன்று பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ குட் அண்ட் பேட் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ரிசல்ட், JSW ஸ்டேட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் வெளிவந்த ரிசல்ட்ஸ் ஆட்டில் ஒரு 70 கம்பெனி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. 26 கம்பெனி நெகட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குது நம்ம பார்க்குறோம். ஓவராலாக ஸ்டில் இது நம்ம பேலன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சாதகமான செய்திகளை கொடுத்த நிறுவனங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதாக எடுத்துக்கலாம். எஃப்ஐஸ் தொடர்ந்து இப்போ மீண்டும் செல்லரா மாறிட்டாங்க. நடுவில் 2 நாள் மட்டும் கொஞ்சம் அவங்க செல்லிங்கை குறைச்சாங்க, கொஞ்சம் வாங்கினாங்க அப்படிலாம் பார்த்தோம். பட் ஸ்டில் பேக் டு செல்லிங் ஸ்ப்ரீ. இப்போ 1093 கோடிகள் என்ற அளவுக்கு நேற்றுக்கு விட்டுருக்காங்க. டிஐஸ் 736 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் மார்க்கெட் இறங்குற மூட்ல தான் இருக்குது. பிகாஸ் எஃப்ஐஸோட செல்லிங் மோர் தேன் தி டிஐஸ் பையிங். ஸோ லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு ஜூம் மீட் மூலமா நடத்துறோம். வித் ஸ்மால் ஃபீ ஆஃப் 499. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படி பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் ஏறி முடிஞ்சதை பார்க்குறோம். அதனால ஒரு கிரீன் கலர் கேண்டில், இந்த புல் கேண்டில்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா பொதுவாக ஏசிஎஸ் கேண்டில் வைஸ் இட்ஸ் அ புல் கேண்டில். பட் சினாரியோ வைஸ் பார்க்கும்போது அது ஒரு கேப் டவுன்ல ஏறி இருக்கிறதுனால இதை கொஞ்சம் கவனத்துடன் பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இது ஏறினதோ அந்த முழு ஏற்றத்தையும் இழந்து மீண்டும் இந்த 19,500 நோக்கி வர்றதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அதை ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டியிருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.